மயிலாடுதுறை அருகே ஓய்வு பெற்ற அரசு ஊழியரின் மனைவிக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்யும் திமுக மாவட்ட துணைச் செயலாளர் நடவடிக்கை எடுக்க கோரி தம்பதியினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க புகார். ஆட்சி மாறினாலும் திமுகவினர் காட்சி மாறவில்லை, நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த ஜிவிஎம் நகரில் ரேவதி என்பவர் வசித்து வருகிறார். இவரது கணவர் தியாகராஜன் வருவாய்த்துறையில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவராவார். இவர்கள் பட்டமங்கலம் ஊராட்சியில் திருவள்ளுவர் தெருவில் கடந்த 2011ஆம் ஆண்டு 1000 சதுர அடி நிலத்தை ஜெயலட்சுமி என்பவரிடம் கிரயமாக வாங்கியுள்ளார். இதே பட்டமங்கலம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராகவும் திமுக மாவட்ட துணைத் தலைவராகவும் பதவி வகித்து வரும் செல்வமணி என்பவர் இந்த இடத்தை ஆக்கிரமிக்கும் நோக்கில் செயல்பட்டு வருகிறார். மொத்தமுள்ள 10,000 சதுர அடி நிலத்தில் 1000 சதுர அடி நிலம் மட்டுமே ரேவதி கிரயம் பெற்றுள்ள நிலத்தில் அளந்து சர்வேக்கள் போடுவதற்கு செல்வமணி தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். மேலும் ரேவதிக்கு சொந்தமான இடத்தை அடியாட்கள் துணையுடன் அத்துமறி பொக்லின் ஏற்றம் மட்டும் சுத்தம் செய்து வருகிறார். இதுகுறித்து கடந்த ஆட்சியில் முதலமைச்சர் வரை மனு செய்தும் நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படவில்லை. உழைத்து சம்பாதித்த தங்கள் நிலத்தை திமுகவினர் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்ற கதையில் ஆக்கிரமிப்பு செய்து வருவதாக மாவட்ட ஆட்சியரிடம் ரேவதி மற்றும் தியாகராஜன் என்று மனு அளித்தனர். தங்கள் நிலத்தை மீட்டு தர வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். ரேவதி, நான் ஜிவிஎம் நகர்ல இருக்கேன். நான் சீனிவாசபுரத்துல ஒரு திருவள்ளுவர் தெருவில் ஒரு இடம் வாங்கியிருக்கேன். அது ஒருத்தவங்களுக்கு பட்டாவா போட்டு கொடுத்த இடத்த தான் நாங்க வாங்கியிருக்கோம். அந்த இடத்துக்கு செல்வமணிங்கிறவரு அளக்க விட மாட்டேங்கிறார். ஒரு தடவை 6 வருஷத்துக்கு முன்னால அளந்தோம், 5 வருஷத்துக்கு முன்னால. அது என்னன்னா அதை ராத்திரியா இடிச்சு போட்டுட்டாரு. மட்டம் கட்டிட்டு நாங்க போய் கேட்டோம். இது இல்ல, இங்கெல்லாம் இது பண்ண முடியாது, நான் பேட்மிண்டன் இது போட போறேன் அப்படின்னு சொன்னாரு. நாங்க அதுல இருந்து ஹைகோர்ட்டுக்கு போனோம். ஹைகோர்ட்ல போய் நாங்க கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்துருச்சு, இது பட்டா இடம் அவங்களுக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நாங்களும் தாலுகா ஆபீஸ்ல கொண்டாந்து அதை காட்டினோம். போலீஸ் இது எல்லாமே கொடுத்தாங்க. அப்புறம் முன்னாள் துணை முதலமைச்சர்கிட்ட கொடுத்தோம். துணை முதலமைச்சர் எல்லார்ட்டேருந்து ஆர்டர் வந்துட்டு. இவர் 5 வருஷமா இவரு டிஎம்கேல இருக்காரு. டிஎம்கேல மாவட்ட செயலாளரா இருக்காரு, மாவட்ட துணை செயலாளரா இருக்காரு. ஆனா டிஎம்கே காரன்னு தெரியும். அந்த ஊர் இதுல இருந்துட்டு எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு. எங்களுக்கு 4 தடவை அளக்க வந்துட்டாங்க. அவங்கள என்ன மீனியல் விவோ எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்க. நான் நல்லா கரெக்டா சொல்லுவேன். ஆரை இது வரலும் வந்துட்டாரு, ஆரையும் அனுப்பி விடுறாரு. அப்படின்னா இது என்ன காரணம்? நாங்க அளக்க போய் நாங்க வந்துட்டோம். மறுநாளே பார்த்தா இவரு எல்லா இடத்தையும் சுத்தம் பண்றாரு. அது 14 ஏர்ஸ் இருக்கு, பெரிய இடம். எங்களுக்கு 1000 சதுர அடி. அதை விட்டுட்டு இவரு எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன எதுன்னு கேட்டா அதுக்கான பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. எங்களை மிரட்டி அனுப்புறாரு. நாங்களும் பிரச்சனை வேணான்ட்டு வர்றோம். எங்களுக்கு இது ஒரு முடிவு சொல்லுங்க. நீங்க ஜமாபந்தியில மனு கொடுத்துதான் இப்ப அளக்க போனோம். முந்தா நாள் வரல, இதோட 4 தடவை அளக்க போயிட்டோம். எங்களுக்கு இது பெரிய இடைஞ்சலா இருக்கு. எங்க வயசுக்கு எங்களால அலைய முடியல. இந்த கலெக்டரே 3 தடவை கொடுத்துட்டாரு. இப்போ முந்தா நாள் கூட உங்க இடம் தான் உங்களுக்கு கிடைக்கும், நீங்க போங்கம்மான்னு சொல்லி அனுப்புனாரு. எனக்கு இங்க ஆறுதலா சொல்றாங்க, ஆனா அங்க ஒரு செயலும் நடக்க மாட்டேங்குது. அவர் ஒருத்தர் தான் அந்த சீனிவாசபுரத்துல இருந்து எங்களுக்கே எய்த்தாப்புல. அவரும் அந்த பொது இடத்துல எல்லாம் வீடு கட்டி வச்சிருக்காரு. இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்த இடத்த கட்டடம் கட்ட வச்சிருக்காரு. எங்களுக்கு பட்டா இடத்த கொடுக்க மாட்டேங்கிறாரு. இதுக்கு நீங்க யாரு இதை முன்னெடுத்து தாவேக்கா நடத்தினாலும் சரி, யாரு இப்ப இருக்க ஆட்சியில இருக்கவங்க செஞ்சாதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க இதை நம்பிதான் இப்ப இறங்கியிருக்கோம். எங்களுக்கு ஆட்சி மாறுறது ரொம்ப சந்தோஷம். இதுக்கு ஒரு வழி கிடைக்கணும்.